ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம வந்து ஃபேமிலி ரிவேஜ் மாண்பா அனிமேட்டட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் இருந்தால் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அது இப்போதைக்கு நம்ம சேனலுக்கு இல்லை, வந்தால் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வர பேசாமல் நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விம்மிங் பண்றப்போ அவளோட 3 வயசு பையன் தெரியாம அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வை காலில் உதைச்சிட்டான். அதுக்காக நேஷனல் ஸ்விம்மிங் சாம்பியனான என் பொண்டாட்டி உடனே அந்த சின்ன பையனை தண்ணிக்குள்ள அமுக்கி அவனுக்கு மூச்சு அடக்க பிரெத் ஹோல்டிங் பிராக்டிஸ் கொடுக்குறேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. அங்க இருந்த எல்லாரும் பயந்து போய் உடனே தண்ணியில குதிச்சு என் பையனை காப்பாத்த நினைச்சாங்க. ஆனா அவ எல்லாரையும் தடுத்துட்டா. நான் பார்த்துட்டே இருந்தேன். என் பையன் இன்னும் தண்ணிக்குள்ள தான் இருந்தான். அவனோட துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நான் முட்டி போட்டு கீழே விழுந்து அவகிட்ட திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டுட்டே இருந்தேன். நம்ம பையன் இப்பதான் ஸ்விம்மிங் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு மூச்சு அடக்க தெரியாது. அவன் செத்துடுவான். அவன் வேணும்னே ஷுஜ்ரானை உதைக்கல. நான் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். தேவைப்பட்டா ஷுஜ்ரான் முன்னாடி அவனை தலைகுனிய வச்சு கூட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ப்ளீஸ் நம்ம பையனை வெளியே கொண்டு வா. அதுக்கு அவ, நீ அவனை இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து கெட்டு போகாம வச்சிருந்தா ஸ்விம்மிங் பண்றப்போ மத்தவங்கள அவன் உதைக்க மாட்டான். நான் ஒரு ஸ்விம்மிங் சாம்பியன். குழந்தைகளுக்கு எப்படி ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? மக்கள் சொல்லுவாங்க, எந்த அப்பா பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறானோ அவன் தான் அந்த பையனோட பெரிய எதிரின்னு. அந்த அப்பா நீதான்னு சொன்னான். 1/2 மணி நேரம் கழிச்சு என் பையன் ஒரு வழியா தண்ணிக்கு மேலே வந்தான். நான் கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் அவனை என் கையில தூக்கினேன். ஆனா என் கண்ணு முன்னாடி அவனோட முகம் வெளுத்து போய் வீங்கி போயிருந்துச்சு. என் பையன் தண்ணியில மூழ்கி செத்துட்டான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பைத்திய மாதிரி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினேன். ஆனா என் பொண்டாட்டி அதே நேரத்தில் அவளோட ஃபர்ஸ்ட் லவ் கூட நின்றுட்டு அவனோட அடுத்த காம்படிஷனுக்காக ஸ்விம் சூட் செலக்ட் பண்ணிட்டு இருந்தா. எமர்ஜென்சி ரூம் வெளியே என் மாமனார் ஓடி வரதை பார்த்ததும் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. யுவே போயிட்டான். நம்ம 5 வருஷம் அக்ரிமெண்ட் டைமும் முடிய போகுது. நான் உங்ககிட்ட கெஞ்சி தேக்கிறேன், என்ன போக விடுங்க. எனக்கு இப்போ எதுவும் வேணாம். என் மாமனார் முகத்தில் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி தெளிவாக தெரிஞ்சுது. அவர் நடுங்கிட்டே என்னை தூக்கி கட்டாயப்படுத்தி ஒரு சிரிப்பை வச்சுட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணார். யுவேக்கு அவங்க அம்மா உவேயோட ஸ்விம்மிங் டேலண்ட் இருக்கு. அவனுக்கு ஒன்றும் ஆகாது, ரொம்ப கவலைப்படாத, அவன் சீக்கிரம் சரியாயிடுவான். ஆனா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள எமர்ஜென்சி ரூமோட லைட் ஆஃப் ஆயிடுச்சு. டாக்டர் வெளியே வந்து ஒரு கவலையான முகத்தோட எங்களை பார்த்து தலையாட்டினாரு. சாரி, குழந்தைய ரொம்ப லேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அவனோட மூச்சு ரொம்ப நேரமா நின்று போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வர முன்னாடியே அவன் இதயம் துடிக்கிறத நிறுத்திருச்சு. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். அது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட் அப்போ எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. அவனோட நிலைமை நார்மலா தண்ணியில மூழ்கின மாதிரி இல்ல. அவன் வயிற்றுக்குள்ள நிறைய தண்ணி போயிருக்கு. அதோட அவன் கால் கிட்ட கயிறு கட்டின தழும்பும் இருக்கு. குழந்தை உண்மையிலேயே வழுக்கிதான் தண்ணிக்குள்ள விழுந்தானான்னு கேட்டாரு. அந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள யுவே தண்ணிக்கடியில மூச்சு விட முடியாம துடிச்சிட்டு இருந்த அந்த சீன் திரும்ப திரும்ப வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் கூட அவன் அம்மா கொடுத்த டாஸ்கை முடிக்கிறதுக்காக தான் அவன் மேல வராம இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சின்வுவே அவனை மேல வர விடாம தடுக்கிறதுக்காக பெத்த பையனோட காலையே கட்டி வச்சிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த நேரம் என் பையன் எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸா, எவ்வளோ உடஞ்சு போயிருப்பான். என் மாமனார் கோபத்துல நடுங்கி போய் சத்தம் போட்டு கத்துனாரு. மிருகம், அவ ஒரு மிருகம், பெத்த புள்ளைய கூட விடல. அவர் பேசி முடிக்கவும் ஒரு டெலிவரி பாய் ஃப்ரூட் கேக் எடுத்துட்டு அங்க வந்தார். அந்த பாவி பெத்த புள்ளையே கொன்னுட்டா. அவளுக்கு நேர்ல வரக்கூட தைரியம் இல்ல. சும்மா ஒரு கேக் அனுப்பி வச்சிருக்கா. கண்டிப்பா இன்னும் அந்த பொறும்பு போக்கு கூட தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த பேராசை பிடிச்சவனுக்கும் நம்ம டான் குடும்பத்தோட மாப்பிள்ளை ஆகணும்னு கனவு இருக்கு. ஒருபோதும் முடியாது. நான் இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்றேன். அவளை இழுத்துட்டு வந்து யுவே முன்னாடி முட்டி போட வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவரை தொடர்ந்து 10 முறையாவது கால் பண்ணியிருப்பாரு. சின்வுவே ஒரு கால் கூட எடுக்கல. மாறா ஏன் ஃபோன் அடிச்சது. நான் நடுங்கிட்டே கால் எடுத்தேன். மறுமுனையிலிருந்து சின்வுவேயோட அந்த எரிச்சலான ஒன்னும் கவலை இல்லாத குரல் கேட்டுச்சு. லூசன், இந்த சின்ன விஷயத்துக்காக நீ என் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? என் பையன் பேரை வச்சு டிராமா பண்ணா நான் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறியா? டிராமாவை நிறுத்து. நான் அவனுக்கு கொஞ்ச நேரம் மூச்சு அடக்க பிராக்டிஸ் தான் கொடுத்தேன். இதுக்காக ஹாஸ்பிட்டல் ஓட வேண்டிய அவசியம் என்ன? உன் பையன் தானே என் இடத்துல ஒரு சாம்பியன் ஆவேன்னு சொன்னா, அப்போ அவனை பிராக்டிஸ் பண்ண விடு. என் பேரு சின்வுவே, என்னை அசிங்கப்படுத்தாத. இந்த சீப்பான டிராமாவை நிறுத்து. நான் அடுத்த காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஃபோனில் அவ சொன்னான். கீழே விழுந்திருந்த அந்த கேக்கை நான் பார்த்தேன். அதுக்குள்ள மாம்பழம், மேங்கோ ஃபில்லிங் இருந்துச்சு. ஆனா என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே மாம்பழம்னா அலர்ஜி. இதுல ரொம்ப சிரிப்பான விஷயம் என்னன்னா, சின்வுவே அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர்னு நினைச்சிட்டு இருந்தா. நர்ஸ் என் பையனோட பாடியை வெளியே கொண்டு வந்தப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு கத்திட்டு இருந்த என் மாமனார் ஒரு நிமிஷத்துல அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அவர் குரல் உடஞ்சிருச்சு. நடுங்கிற கையோட என் பையனோட முகத்துல இருந்த வெள்ளை துணியை எடுத்தாரு. அப்படியே தடுமாறி கீழே விழ போனாரு. எல்லாம் ஏன் தப்பு தான், என் பொண்ணை நான் சரியா வளர்க்கலன்னு அழுதாரு. ஆனா லூசன், அந்த 5 வருஷம் அக்ரிமெண்ட் முடிய போகுதுதான். ஆனா அந்த ஜுஹிரியான் திரும்பி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா தானே இருந்தீங்க. அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியுமா? நான் சத்தியம் பண்றேன், அவளை அந்த ஜுரான் கூட இருக்கிற எல்லா பழக்கத்தையும் நிரந்தரமா கட் பண்ணி வைக்கிறேன். கெஞ்சினாரு.
5 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமனார் இதே மாதிரி தான் கண்ணீரோட என்கிட்ட வந்தாரு. அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த புதுசு. சின்வுவேக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட தெஞ்சினாரு. அந்த நேரத்தில் அவளுக்கு பழைய காயம் திரும்ப வந்துடுச்சு. என் அப்பா அம்மா இறந்த பிறகு சின் குடும்பம் தான் 5 வருஷமா என் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் செலவு பண்ணாங்க. அந்த நன்றிக்காக நான் அவங்க பேச்சை கேட்டு சின் குடும்பத்துக்கு வீட்டோட மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிட்டு போனேன். எவ்வளவு நாளும் எந்த குறையும் சொல்லாம நான் அவளை பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு எப்பவும் தைரியம் சொல்லிட்டே இருந்து கடைசியா அவளை திரும்பவும் ஸ்விம்மிங் ட்ராக்குக்கு கொண்டு வரதுல ஜெயிச்சிட்டேன். என் பையன் பிறந்ததும் அந்த 5 வருஷ அக்ரிமெண்ட் முடிஞ்சிரும் தான் நான் நினைச்சேன். ஆனா முடிவு இவ்ளோ வலியா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்போ என் மாமனார் நான் திரும்பவும் அவங்க வீட்லயே தங்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. என் பையனோட சில்லுன்னு இருந்த கன்னத்தை அன்பா தடவிக்கிட்டே மெதுவா சொன்னேன், இப்போ சின்முவே திரும்பவும் காம்படிஷனுக்கு போகலாம். நம்ம அக்ரிமெண்ட் படி நம்ம 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த நன்றி கடன் இப்போ முடிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் என் பையன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது. அவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு புடிவாதம் பிடிச்சது என் சுயநலம் தான். இப்போ அவன் போயிட்டான், அதனால நானும் போயிடணும். ராத்திரி ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல என் பையன் பக்கத்திலேயே உட்காந்துருந்தேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு அந்த பாடியை அவங்க எடுத்துட்டு போறதை என் கண்ணால பார்த்ததும் நான் சின் குடும்பத்து வீட்டுக்கு திரும்ப போனேன். அங்க என் பையனோட சில ஞாபகங்களை எடுத்துட்டு போகலாம்னு. ஆனா நான் உள்ள நுழைஞ்சதும் ஹால்ல சிதறி கிடந்த துணிகளை பார்த்து என் கண் அங்கேயே நிலைச்சு போச்சு. அங்க கேட்ட ஒரு சத்தத்தை வச்சு உள்ள இருந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் போனேன். அங்க சின்புவே ஒரு கவர்ச்சியான ஸ்விம் சூட் போட்டுக்கிட்டு அந்த ஜுஹினியான் கையில சாஞ்சு படுத்திருந்தா. அவள் அன்பா தான் வயித்தை தடவிக்கிட்டே சொன்னா, நீதான் அம்மாவோட ஒரே பேபி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமே உன்னை ரொம்ப மரியாதையா சின் குடும்பத்தோட அங்கமா மாத்துறேன். ஜுஹினியான் சிரிச்சான், நம்ம குழந்தைய தவிர அப்போ அந்த லாக்குக்கு உன் பையனுக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு அவன் வேணும்னே என்ன உதைச்சான். நீ மாசமா இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? இல்லனா இந்த குழந்தைய நம்ம கலைச்சிடலாமா? சின்புவே அன்பா தான் உதட்டுல விரல வச்சா. ஆனா அவ வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இன்னும் கொடூரமா இருந்துச்சு. வேணாம், அவன் அப்பா அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து கெட்டு போகாம வச்சிருக்கான். இனிமே அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு எப்படியும் அவனை எப்பவும் பிடிக்கவே இல்லை. முடிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி ஒரு பையனை பெற்றிருக்கவே மாட்டேன். என் பையனை பத்தி அவ வாயிலிருந்து அவ்வளோ வெறுப்பான வார்த்தைகளை கேட்டதும் நான் என் கைகளை எவ்வளோ இறுக்கமா மூடினேன்னா என் நெகமெல்லாம் என் உள்ளங்கைக்குள்ள குத்தி இறங்கிடுச்சு. மெதுவா ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க 2 பேர் பார்வையும் என் மேல பட்டுச்சு. ஆனா சின்புவேக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. மாறாவ ஜூஜினியானோட கையை பிடிச்சிட்டு என் முன்னாடி வந்து நின்னா. என்னை ரொம்ப வெறுப்பா பார்த்துக்கிட்டே அவ கேட்டா, கடைசியா உன் மூஞ்சியை காட்ட வந்துட்டியா? நேத்து ராத்திரி எந்த மூலையில போய் தூங்குன? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. திரும்பவும் எங்க அப்பா கிட்ட போய் அழுது சீன் போட்டிருப்ப. அவரை எவ்வளோ கட்டாயப்படுத்திருக்க. அவர் தன்னோட சொந்த பேரனையே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு செத்துடுவேன்னு மிரட்டி ஜூஜினியான இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுத்திருக்க. அப்படின்னா உன் சாமான்லாம் எடுத்துக்கோ, லாக்கு கூட்டிட்டு பழைய வீட்டுக்கே போயிடு. அங்கேயே எங்க அப்பாவுக்கு நல்ல மருமகனா இருந்துக்கோ. இந்த வீட்டில் எனக்கு ஒரே ஒரு புருஷன் தான், அது ஜூஜினியான் தான். லாக் எங்க? அவனை உடனே வெளியே வந்து ஜூஜினியான் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. உடம்பு சரியில்லைன்னு டிராமா போட்டு அவன் தப்பிச்சிடலான்னு நினைக்காத. அவளோட அந்த திமிரான மூஞ்சை பார்க்கும்போது லாக் தண்ணி கடியில் ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்ச அந்த சீன் தான் என் கண் முன்னாடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவளை இதே ஸ்விம்மிங் பூலில் முக்கி கொண்டுடலான்னு என் மனசு சொல்லிச்சு. நான் அவளை நோக்கி போகலான்னு நினச்சப்போ நேற்று பூல் பக்கத்தில் லாக் பேசின அந்த குழந்தைத்தனமான குரல் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்பா, அம்மா தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்விம்மிங் சாம்பியன், நானும் அவங்கள மாதிரி சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் அப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நான் சாம்பியன் ஆனதும் என் ஆசையை ஒன்று நிறைவேற்றுவாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட தினமும் வீட்லேயே இருந்து அப்பா கூட விளையாடுங்கன்னு கேட்பேன். என் உதத்தை நான் இறுக்கமாக கடிச்சிக்கிட்டேன். என் மனசில் ஏற்பட்ட அந்த வலியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். நான் அமைதியாக திரும்பி அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் சின்புவே என் கையை கெட்டியாக பிடிச்சி என்னை பின்னாடி எடுத்தா. எதுக்கு இந்த ஆட்டிடியூட்? தப்பு ஒன்றது, மன்னிப்பும் கேட்க மாட்டியா? எந்த உரிமையில என்கிட்ட கோவப்படுற? எப்படி பார்த்தாலும் அந்த நேரத்தில் நீயும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஜூஜினியான கட்டாயப்படுத்தலைன்னா நீ சின் குடும்பத்தோட மருமகனா ஆகியிருக்கவே மாட்ட. ஒரு அனாதை, உன்கிட்ட எதுவுமே இல்லை. நீயும் என்னை கல்யாணம் பண்ணி உன் தலையெழுத்தை மாற்றிக்கலான்னு கனவு கண்ட. என்னாச்சு? இப்போ வேற எதனா பணக்கார பொண்ணு மேலே கண்ணா? மறுபடியும் உன் பரிதாப கதையை சொல்லி அவள் அனுதாபத்தை வாங்க நினைக்கிறியா? உன்ன மாதிரி ஒருத்தன் அப்பாவா இருக்கிறதே லாக்கு ஒரு அவமானம்தான். நான் அப்போதும் அமைதியாக தான் இருந்தேன். என் அமைதியை பார்த்து சின்புவேக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. என் கையை வேகமாக பிடிச்சி என்னை நேராக ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளிவிட்டா. நான் என் பையனுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுத்தேன், அதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுற? என் முன்னாடி இந்த நல்லவ மாதிரி ட்ராமா பண்ணாத. எங்கள் அப்பாவே நீ முட்டாளாக்கிட்ட. எனக்கு மட்டும்தான் உன் உண்மையான யோக்கியதை தெரியும். பொம்பளைங்க தயவுல மட்டும் வாழ தெரிஞ்ச ஒரு ஆளு. உனக்கு பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீ ஜூஜினியானோட பேலை திருடி உன்னால தான் அந்த பெரிய டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டாருன்னு போய் சொல்லாமல் இருந்திருந்தா நான் செத்துருப்பேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஜூஜினியான அன்னி வருஷம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இனிமே அவனுக்கும் என் குழந்தைக்கும் எந்த அநியாயமும் நடக்க நான் விட மாட்டேன். லாக் உன்னோட அந்த கேவலமான ரத்தத்தை வாங்கி பிறந்திருக்கான். அவன் என் வாரிசா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு கத்துனான். நான் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருந்தேன். இப்போ சின்புவே பேச்சை கேட்குற அளவுக்கு கூட என்கிட்ட தெம்பில்லை. நான் அப்படியே மெதுவாக உள்ளே போயிட்டு இருந்தேன். அப்போ சின்ன வயசில் வந்து அந்த பயங்கரமான வெள்ளம் என் கண் முன்னாடி திரும்ப வந்துச்சு. என் உசிரை காப்பாற்றுறதுக்காக தங்க உசிரை பற்றி கூட கவலைப்படாமல் என்னை 2 கையாலையும் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தேன் என் அப்பா அம்மாவை நான் பார்த்தேன். நான் மெதுவாக என் உசிரை விட்டேன்.
கை காலை அசைக்கிறதையும் நிறுத்திட்டேன். லாக் பயப்படாத செல்லம், இப்போ நான் உன்கிட்டயே வந்துட்டுருக்கேன். கடைசியா சிம்புவே தண்ணிக்குள்ள குதிச்சு என்னை வெளியே எடுத்துட்டு வந்தா. அவ முகத்துல கோவம் இன்னும் அப்படியே இருந்துச்சு. ஆனா அவ கண்ணில் ஒரு சின்ன பயமும் தெளிவா தெரிஞ்சுது. லூசன், இந்த டிராமாவை நிறுத்து, சீக்கிரம் முழிச்சுக்கோன்னு சொல்லி என் கன்னத்துல ஓங்கி ஓங்கி அரைச்சா. நான் மெதுவா சுயநினைவுக்கு வந்தேன். அவளை பார்த்த உடனே என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. நேரா அவ முகத்துல பலார்னு ஒரு அறை விட்டேன். லூசன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் மேலேயே கையை வைக்கிற? சொந்த பொண்டாட்டிக்கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? நான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவளை பார்த்து சொன்னேன். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்கிறத நீ மறந்துட்ட. நீ லாக் ஜூஜினியான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கத்திட்டு இருந்தியே. சரி, இப்போ அந்த பொறுக்கி கிட்ட போய் நரகத்துல இருக்க என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. ஒரு நிமிஷம் சிம்புவேயோட முகம் அப்படியே உறைஞ்சு போச்சு. ஆனா அடுத்த செகண்ட்லயே அவ கண்ணில் மறுபடியும் வெறுப்பும் அருவருப்பும் வந்துருச்சு. அவ என் கையை கோபமா உதிரி விட்டா. நான் வேகமா கீழே விழுந்துட்டேன். என்னை தொட்டதே ஏதோ அசிங்கமான விஷயம் மாதிரி அவ தன்னோட துணியை தட்டி விட்டுக்கிட்டே எழுந்து நின்னா. அப்புறம் என்ன ஒரு மாதிரி திமிரா பார்த்துக்கிட்டே சொன்னா. லூசன், நீ நான் நினைச்சதை விட ரொம்ப கேவலமானவனா இருக்கியே. சொந்த பையனையே கொன்னுட்டியா? ஜூஜினியானோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் லாக்க கண்டுக்க மாட்டேன்னு பயந்துட்டியா? அதனால உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிடுமோன்னு பயந்து தானே அவனை எங்க அப்பா வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்க. ஆனா உன்னோட இந்த பிளானை நான் ஒருபோதும் ஜெயிக்க விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அவ என்ன தொட்டதால அவ கை ரொம்ப அசிங்கமாகிட்ட மாதிரி பல தடவை துணியிலேயே கையை தேய்ச்சிக்கிட்டா. நீ மட்டும் இல்லனா எனக்கும் ஜூஜினியானுக்கும் பிறந்த குழந்தைக்கு இப்ப 5 வயசு ஆகியிருக்கும். லூசன், நீ அவனோட உரிமையையும் அவனோட இடத்தையும் புடுங்கிக்க. இப்ப நான் எல்லாத்தையும் அதோட சரியான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு பண்றதுக்கு அப்புறமும் நான் உன் மேல ரொம்ப கருணை காட்டியிருக்கேன். இப்படி சொல்லிட்டு அவ ஜூஜினியானோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப திமிரா அங்கிருந்து போயிட்டா. நான் அவ போறதையே அப்படியே வெறுமையா பார்த்துட்டு நின்னேன். என் மனசு எவ்வளோ வலிச்சதுன்னா மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வருஷம் சிம்புவேயோட பழைய காயம் திரும்ப வந்தப்போ அவளால் மறுபடியும் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம போனது மட்டும் இல்லாம கான்ட்ராக்டை பிரேக் பண்ணதுக்காக பெரிய அளவில் ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டா. என் மாமனார் எல்லா இடத்துக்கும் அலைஞ்சாரு. அப்பதான் ரிட்டையர் ஆன ஒரு பெரிய டாக்டர், டிவைன் டாக்டர் மட்டும்தான் அவளை குணப்படுத்த முடியும்னு அவருக்கு தெரிஞ்சு வந்துச்சு. ஆனா அவர் எவ்வளோ கெஞ்சினாலும் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சிம்புவே தினமும் ரூமை சாத்திக்கிட்டு உள்ளேயே இருக்கிறதையும் அவளோட மென்டல் கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்தாரு. அப்பதான் அந்த பெரிய டாக்டருக்கு என் தாத்தா ஒரு தடவை உதவி செஞ்சிருக்காருங்கிறதும் எதேச்சையா என் மாமனார் தான் என் படிப்பு செலவு முழுசையும் பார்த்துக்கிட்டாருங்கிறதும் தெரிஞ்சு வந்துச்சு. அவரோட அந்த நன்றி கடனை அடைக்கிறதுக்காக நான் சிம்புவேயோட புருஷனா அந்த டாக்டர் கிட்ட போனேன். தாத்தா பண்ண பழைய உதவியை சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி கெஞ்சினேன். ஆனா இவ்வளோ பண்ணியும் நான் 3 பகல் 3 ராத்திரி சாப்பாடு தண்ணி இல்லாம அவர் வீட்டு வாசல்லையே முட்டி போட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் மனசு இலகுச்சு. சிம்புவேக்கு முழுப்பு வந்தப்போ அவ முன்ன மாதிரி நல்லா குணமாயிட்டா. அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. நான் ஒரு நல்ல புருஷனா அவளோட எவ்வளோ தேவையும் பார்த்து செஞ்சேன். 2 வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு லாக் எங்களுக்கு பிறந்தப்போ நான் அவனை இன்னும் ரொம்ப பார்த்துக்க ஆரம்பிச்சேன். கையில ஒரு முட்டையை வச்சிருக்கிற மாதிரி, ஒரு பூவை கீழே விழாம பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஏன்னா என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுத்த ஒரே ஜீவன் அவ மட்டும்தான். நான் அந்த அன்புல முழுசா மூழ்கிட்டேன். அவளதான் என் வாழ்க்கையோட வெளிச்சோன்னு நினைச்சிட்டேன். ஆனா ஜூஜினியான் திரும்பி வந்ததுக்கப்புறம் என் மேல இருந்த சிம்புவேயோட நடவடிக்கை நாளுக்கு நாள் மாற ஆரம்பிச்சுது. நிலைமை எந்த அளவுக்கு போச்சுன்னா லாக் அவகிட்ட பாசமா ஒட்ட நினைச்சா கூட அவனை ஒரு மாதிரி வெறுப்பாவும் எரிச்சலாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எந்த காரணத்துக்காகன்னு தெரியல. அந்த நேரத்துல அந்த பெரிய டாக்டர் கிட்ட போய் அவ உயிரை காப்பாத்தினது ஜூஜினியான் தான் அவ உறுதியா நம்பிட்டா. இதனாலதான் ஜூஜினியான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியதா போச்சுனோ அவளை விட்டு பிரிய வேண்டியதா போச்சுனோ அவ நினைச்சிட்டா. ஆனா எனக்கு அவ கண்ணுக்கு மாமனாருக்கு ஐஸ் வச்சு ஜூஜினியானோட பேரை திருடி அவன் இடத்த பிடிச்ச ஒரு கேவலமான ஆளா தெரிஞ்ச. என் மாமனார் அவகிட்ட அந்த 5 இயர் அக்ரிமெண்ட்டை திரும்ப காட்டினாலும் அவ அதை நம்பவே இல்லை. மாறா என் மேல இன்னும் ரொம்ப கொடூரமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா. சிம்புவே அங்கிருந்து போன உடனே பின்னாடி இருந்து ஏதோ எரியிற மாதிரி ஒரு மோசமான புகவாட பேக்யார்டு ஃபுல்லா பரவுச்சு. நான் மூக்கையும் வாயையும் மூடிக்கிட்டு இரும்பிக்கிட்டே வெளியே ஓடி போய் பார்த்தேன். அங்க ஜூஜினியான் வேலைக்காரங்களுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருந்தாரு. லாக்கோட ஒவ்வொரு பொருளா எடுத்து எல்லாத்தையும் நெருப்புல தூக்கி போடுங்க, சீக்கிரம் பண்ணுங்க, அங்க நின்னுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வுவே நேரா ஆர்டர் போட்டிருக்கா. இன்னைக்குல இருந்து இந்த வீட்ல என் பேச்சு தான் நடக்கும். உங்க வேலை நிலைக்கணும்னா கையை கொஞ்சம் வேகமா வச்சுக்கோங்க ஜூஜினியான் கத்துனா. என் கண்ணெல்லாம் கோபத்துல செவந்து போச்சு. நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடி போய் என் பையனோட பொருளை காப்பாத்த போனேன். ஆனா ஜூஜினியனோட ஆளுங்க என்னை கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க. அமைதியா நில்லுன்னு சொன்னாங்க. நான் கோபத்துல கத்திக்கிட்டே கேட்டேன், லாக்கோட பொருளை கொளுத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆனா ஜூஜினியான் என் பேச்ச கொஞ்சம் கூட காதுல வாங்கல. அவனே கடைசியா இருந்த ஒரு பொம்மையை எடுத்து வேணும்னே நெருப்புல தூக்கி போட்டான். அது லாக்கோட பிறந்த நாளுக்கு சின்வுவே சும்மா ஏதோ கடமைக்கு வாங்கி கொடுத்த பொம்மை. ஆனா என் பையன் அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னா தினமும் ராத்திரி அதை கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் தூங்குவான். நான் ஒன்னும் பண்ண முடியாம அப்படியே பார்த்துட்டு நிம்மேன். அந்த பொம்மை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருப்புல எரிஞ்சு சாம்பலா போச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியா நான் அவங்கள தடுத்து சண்டை போடுறதையும் விட்டுட்டேன். நான் திடீர்னு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சேன். எரிச்சிடு, ரொம்ப நல்லது. இத சொன்னதுக்கு அப்புறம் என் உடம்புல நின்னுட்டு இருக்க கூட தெம்பு இல்ல. நான் அங்கேயே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டேன். நான் மறுபடியும் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் ஒரு பெட்ல படுத்திருக்கிறத உணர்ந்தேன். ஒரு மாதிரி சோர்வான பார்வையோட போனை எடுத்து பார்த்தேன். நேரம் போய் அடுத்த நாளே வந்துருச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல.
அந்த 5 வருஷ அக்ரிமெண்ட் முடிய வேண்டிய நாள் இன்னைக்கு தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் லாக்லாக்கோட அறுதி சடங்கும் கூட. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்தேன். குளிர்ந்த தண்ணியில முகத்தை கழுவுனேன். அப்புறம் ரொம்ப கவனமா வளர்ந்திருந்த தாடியை ஷேவ் பண்ணேன். என் பையன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட என்னை பார்த்து கவலைப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் ரெடியான உடனே ரூம் கதவு ரொம்ப வேகமா எட்டி உதைக்கப்பட்டு திறக்கப்பட்டுச்சு. சின்வுவே என்னை முழிச்சிட்டு நல்லா இருக்கிறத பார்த்ததும் ஒரு நிமிஷம் நின்னவ அடுத்த நிமிஷமே கோபத்துல பைத்தியம் மாதிரி ஆனா. நேரா வந்து என் முகத்துல பலார்னு ஒரு அற விட்டா. லூசன், உனக்கு தாடி ஷேவ் பண்ற அளவுக்கு மூடு வந்துருச்சா? நீ தான் நிஜமாவே படிக்கட்டுல எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சின்யான் கீழே விழுந்து அவன் காலை உடைச்சுக்கிட்டான். அப்படி சொல்லிட்டு என்னை தரதரன்னு இழுத்துட்டு போய் ஜூஜினியானோட ரூம் வெளியே நிறுத்தினான். ஜூஜினியான் வழியில துடிச்சுக்கிட்டே பெட்ல படுத்திருந்தான். என்னை பார்த்த உடனே அவன் கண்ல இருந்து கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சுது. அவன் பக்கத்துல நின்ன பிரைவேட் டாக்டர் உடனே சொன்னாரு, மிஸ் சின், மிஸ்டர் ஜூவோட காலுக்கு இப்பதான் ரொம்ப ஆழமான காயம் பட்டிருக்கு. மறுபடியும் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த கால் எப்பவுமே சரியாகாம போக வாய்ப்பு இருக்கு. அவரால் மறுபடியும் டான்ஸ் ஆட முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் இனிமே அவர் தலையெடுத்த பொறுத்து தான் இருக்கு. டாக்டர் பேசி முடிச்ச உடனே ஜினியான் பெட்ல இருந்து தவழ்ந்துகிட்டே என் முன்னாடி வந்து திரும்ப திரும்ப குனிஞ்சு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சான். பிரதர் லூ, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இவ்வளவு இரக்கமே இல்லாம இருக்க முடியும்? என்னை கீழே தள்ளிவிட்டு என் காலையே உடைச்சிட்டீங்களே. இதை கேட்ட உடனே சின்வுவே கோபத்துல என்னை ஓங்கி ஒரு உதவிட்டா. அப்புறம் ஜூஜினியானை தாங்கி பிடிச்சுக்கிட்டே கத்துனா, லூசன், வெளியே கிடந்து குளிர்ல உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாதுன்னு நான் முட்டாள்தனமா நினைச்சேன். அதனாலதான் உன்னை தூக்கிட்டு வந்து ரூம்ல விட்டேன். ஆனா நீ இவ்வளவு கொடூரமானவனா இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னையும் லாக்லாக்கையும் மெயின் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைச்சதுக்காகவே நீ சின்னியானோட காலை உடைச்சிட்ட. என்ன அடுத்த தடவை நேரா என்னையே கொல்றதுக்கா பிளான் பண்ணிருக்க? இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். அவ வேலைக்காரங்களுக்கு சைகை காட்டுனா. அவங்க உடனே டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து அவ முன்னாடி வச்சாங்க. அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல கையெழுத்து போட்டுட்டு அந்த பேப்பரை நேரா என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சா. இன்னைக்குல இருந்து நான் லாக்லாக்கோட பேரை சின் குடும்பத்தோட ரெஜிஸ்டர்ல இருந்து தூக்க போறேன். சின் குடும்பத்தோட பெரிய வாரிசு ஆகிற உரிமை எனக்கும் சின்னியானுக்கும் பிறக்க போற குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும். நான் அவளையே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சத்தம் போட்டு கத்துனேன், ஷின்வுவே, லாக் நிஜமாவே இறந்துட்டான். அவன் உடம்புலையும் உன்னோட பாதி ரத்தம் தான் ஓடுச்சு. நீ அவனோட பேரை குடும்ப ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்துட்டா செத்ததுக்கு அப்புறம் கூட அவன் ஆத்மாவுக்கு நிம்மதியே கிடைக்காது. அது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு எப்பவுமே இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கையே இருந்ததில்ல. ஆனா என் பையன் லாக்னு வரும்போது செத்ததுக்கு அப்புறம் கூட என் பையன் நிம்மதியா தூங்காம இருக்கிறத நான் விரும்பல. ஒரு நிமிஷம் சின்வுவே முகத்துல கொஞ்சம் தயக்கம் தெரிஞ்சது. ஆனா அந்த தயக்கத்தை ஜூஜினியனோட வார்த்தைகள் உடனே அழிச்சிடுச்சு. பிரதர் லூ, நீங்க எப்படி அப்படி பேச முடியும்? லாக் சும்மா ஸ்விம்மிங் பூல்ல மூச்சடக்கிற பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அவளே ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர். அவ எப்படி அவளோட சொந்த பையனையே கொல்லுவா? நீங்க திரும்ப திரும்ப லாக்க காரணம் காட்டி எனக்கு எதனா தீங்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஏற்கனவே என் ஒரு காலை உடைச்சிட்டீங்க, இப்போ இன்னொரு காலையும் உடைக்கணுமா? ஜூஜினியான் கேட்டான். வுவே, எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்க பிரதர் லூக்கு டைவர்ஸ் கொடுக்காதீங்க. இனிமேலும் நான் பயந்து வாழ விரும்பல. நான் இப்பவே போயிடுறேன். இத சொல்லிட்டு அவ சின்வுவேயோட கையை உதறி விட்டுட்டு பிடிவாதமா நொண்டிக்கிட்டே கதவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அவன் கால்ல இருந்து ரத்த துளிகள் தரையில சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. சின்வுவேயோட முகம் அப்படியே இறுக்கமாயிடுச்சு. அவ பல்ல கடிச்சுக்கிட்டே சொன்னான், லூசன், நீ இன்னும் பொய் தான் சொல்லிட்டு இருக்க. நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன். பாரு, நான் இன்னைக்கும் எவ்வளவு நல்லா இருக்கேன். உன் பையன் இவ்வளவு வீக்கா இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் மூச்சடக்கிறதுனால யாராவது செத்து போயிடுவாங்களா? என்ன முட்டாள்னு நினைச்சியா? இப்பதானே நீ ரொம்ப பொறுமையா தாடி ஷேவ் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். லாக் நிஜமாவே செத்திருந்தா ஒரு அப்பாவா உன்னால இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்க முடியாது. மறுபடியும் ஜின்யானுக்கு கெடுதல் பண்ண உனக்கு நான் வாய்ப்பே தரல. அவ வேலைக்காரங்களுக்கு ஆர்டர் போட்டா. அவங்க ஆணி அரைச்ச ஒரு போர்டையும் ஒரு சாட்டையையும் எடுத்துட்டு வந்தாங்க. அதையெல்லாம் ஜூஜினியன் ரூமுக்கு வெளியே வைக்கப்பட்டுச்சு. சின்வுவே என்னை கட்டாயப்படுத்தி அந்த ஆணி போர்டு மேல முட்டி போட வச்சா. எல்லாரும் இவனை பாத்துக்கோங்க, இவன் கொஞ்சமா அசைஞ்சா கூட சாட்டையாலே அடிங்கன்னு சொன்னான். இத சொல்லிட்டு சின்வுவே அவளே அந்த சாட்டையை எடுத்து முழு பலத்தோட என் முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சா. உடனே என் முதுகுல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு. அவ ஒரு நிமிஷம் பயந்துட்டா. அந்த பதட்டத்துல அவ கையில இருந்து சாட்டை கீழே விழுந்துருச்சு. அவ என்ன நோக்கி வரப்போனா, ஆனா திடீர்னு ஜூஜினியான் தன்னோட தலையை பிடிச்சுக்கிட்டு கீழே விழுற மாதிரி டிராமா பண்ணா. வுவே, என் தலை சுத்துது. ஒருவேளை என் மூளைக்குள்ளேயும் ரத்தம் கசியுதோ? நான் செத்துருவேனா? சின்வுவே உடனே பதறி போனா. அவ ஓடி போய் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு என்ன ரொம்ப கோபமா பார்த்துட்டே சொன்னா, இன்னைக்கு நடந்ததை ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு என்ன நடந்தாலும் லாக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஜின்யான் கிட்ட மன்னிப்பு கேட்கவை. வேற எந்த டிராமாவும் பண்ணக்கூடாது. இத சொல்லிட்டு அவ ஜூஜினியான சப்போர்ட் பண்ணிக்கிட்டே ரொம்ப திமிரா அங்கிருந்து போயிட்டா. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. நான் லாக்கோட அறுதி சடங்குக்கு வரலன்னு சின்வுவேயோட அப்பா பயந்துகிட்டு என்னை தேடி வந்தாரு. நான் ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்துட்டு உடனே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக நினைச்சாரு. ஆனா நான் வரலன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருந்தேன். என் பையனை அவனோட கடைசி இடத்துக்கு நானே தான் கொண்டு போவேன். அவனோட அஸ்திகலசம் மண்ணுக்குள்ள புதைக்கப்படுறதை என் கண்ணாலேயே நான் பார்க்கணும். அந்த நேரத்துல என் உடம்பு எலும்பு வரைக்கும் வலியில துடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி இருந்துச்சு. லாக் அடுத்த ஜென்மத்துல என்ன உன்னோட அப்பாவா ஆக்கிடாத. லூசன், இன்னைக்குல இருந்து நீ சுதந்திரமானவன்.
சாயங்காலம் வரைக்கும் சின்வுவே இன்னும் ரொம்ப அன்பா ஜின்யானுக்கு ஒவ்வொரு ஸ்பூனா சிக்கன் சூப் ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அப்போ அவளோட அப்பா திடீர்னு ஹாஸ்பிட்டல் ரூம் கதவை வேகமா திறந்துக்கிட்டு உள்ள வந்தாரு. கோபத்துல அவர் கையில இருந்து சூப் பவுல நேரா தரையில தூக்கி போட்டாரு. அப்பா, லூசன் திரும்பவும் என் மேல என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தானா? லாக் ஜின்யான் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான்னு அவன் இன்னும் பிடிவாதம் பிடிக்கிறானா? அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்து அவனை விட்டதே அவனுக்கு செஞ்ச பெரிய உதவிதான். இத சொல்லிட்டு அவளோட அப்பா கோபத்துல இன்னும் அதிகமா அரிச்சிருந்து லாக் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னும் அதற்கு டிராமா பண்றாங்கன்னு சொல்றியா? சின்வுவே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அப்புறம் திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி ஒரு மாதிரி கிண்டலா சிரிச்சா. அப்பா, லூசின் அவனோட சொந்த பையனை காரணம் காட்டி போய் சொல்றான்னா அது ஓகே, ஆனா நீங்க அவரோட தாத்தா ஆச்சே, நீங்களும் அவன் கூட சேர்ந்து இவ்வளோ கேவலமான டிராமா பண்றீங்களா? ஜூஜினியானும் உடனே பேச ஆரம்பிச்சான். ஆமா அங்கிள், உங்களுக்கு எப்பவுமே என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு குழந்தைய வச்சு இப்படி கிண்டல் பண்றதும் சரியில்லை. 2 பேரோட இந்த திமிரான பேச்சை பார்த்து அவரோட அப்பாவுக்கு கோபம் இன்னும் அப்பாவோட கோபம் இன்னும் அதிகமாகி போச்சு. அவர் தன் நெஞ்ச கெட்டியா பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் லாலக்கோட டெத் சர்டிபிகேட்டை நேரா சின்வுவே மூஞ்சில தூக்கி எறிஞ்சாரு. நம்ம சின் குடும்பத்துல உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பொண்ணு எப்படி பிறந்தான்னு எனக்கு புரியவே இல்ல. உன் கண்ணை திறந்து நீயே பாரு. சின்வுவே நடுங்குற கையோட அந்த டெத் சர்டிபிகேட் எடுத்தா. அவன் முகம் ஒரு நிமிஷத்துல வெளுத்து போச்சு. லாலக் நிஜமாவே செத்துட்டானா? இது எப்படி நடக்கும்? நான் அவனை கொஞ்ச நேரம் மூச்சு அடக்க தானே சொன்னேன். அவனுக்கு கஷ்டமா இருந்தா அவன் தானா மேல வந்திருக்க வேண்டியது தானே. அவன் எப்படி சாவான்? அவ இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. ஜூஜினியான் கண்ணில் உடனே ஒரு தந்திரம் மின்னுச்சு. அவன் சீக்கிரமா அவகிட்ட வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே சொன்னான். வூவே, நீ ஒன்றும் வேணும்னே பண்ணலையே. ஒருவேளை லாலக் தலையெழுத்து அவ்வளோதான் இருக்கும். அதான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உன்னையே இவ்வளோ வர்த்திக்காத. ஆனா அவன் சொன்னதை கேட்ட உடனே சின்வுவே முகத்துல ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு. அவளோட அப்பா முகம் இன்னும் கோபமா மாறிடுச்சு. அவர் நேரா ஜூஜினியான் கிட்ட போய் அவன் மூஞ்சில பலார்னு ஒரு அரவிட்டாரு. என் பேரனுக்கே சாபம் விடுறியா? நீ தான் இந்த வீட்டுக்கே பிடிச்ச தரித்திரம். முதல்ல என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கின. இப்ப அவளை வச்சே என் பேரனோட உசுரையும் வாங்கிட்ட. அவர் பேச பேச கோபத்துல அவன் கண்ணத்துல ஓங்கி ஓங்கி அரைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் வயசானவரா இருந்தாலும் இப்பதான் கால் உடைஞ்சிருந்த ஜூஜினியானால அவரை கொஞ்சம் கூட எதுக்க முடியல. அவன் கண்ணீர் விட்டுக்கிட்டே சின்வுவேவை பார்த்து உதவி கேட்டான். வூவே, ப்ளீஸ் அங்கிளுக்கு புரியவே. நான் எதுவும் பண்ணல. என் காலும் உடைஞ்சிடுச்சு பாரு. அங்கிள் என்ன அடிச்சே கொள்றதை நீ பார்த்துட்டு இருக்க குறியா? ஜூஜினியானோட அந்த அழுகு குரல் கடைசியா சின்வுவேவை சுய நினைவுக்கு கொண்டு வந்துச்சு. அவ சீக்கிரமா அவன் முன்னாடி போய் நின்னுட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அப்பா, இதுல சின்யான் எந்த தப்பும் பண்ணல. ஏன் அஜாக்கிரதையால தான் லாலக் உசுறு போச்சு. யாரையாவது தப்பு சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? அவங்க அப்பா அவளை ஒரு மாதிரி வெறுப்பா பார்த்தாரு. நீ இன்னும் இவளுக்கு சப்போர்ட் பண்றியா? முதல் தடவையா அவருக்கு தன்னோட சொந்த பொண்ணே யாரோ ஒரு அந்நியன் மாதிரி தெரிஞ்சா. அவர் சோர்வாகி பக்கத்துல இருந்த ஒரு சேர்ல உட்காண்டாரு. அப்புறம் தன் அசிஸ்டண்ட்டுக்கு சைகை காட்டினாரு. அந்த அசிஸ்டண்ட் உடனே ஒரு ஆளை உள்ள கூட்டிட்டு வந்தான். சின்வுவே அவனை பார்த்தா. அவ கண்ணில் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த ஆளு வேகமா முட்டி போட்டு கீழே விழுந்தான். ப்ளீஸ், போலீஸை கூப்பிடாதீங்க. எனக்கும் இதெல்லாம் பண்ண இஷ்டம் இல்லை. இதை கேட்ட உடனே சின்வுவே அவனை ஓங்கி ஒரு உதவிட்டா. அவன் முகம் கோபத்துல செவந்து போச்சு. லாலக்கோட சாவுக்கு நீதான் காரணமா? அவன் பயந்துகிட்டே சொன்னான். இல்ல, என்னால இல்ல, அவரால தான். அவன் நேரா ஜூஜினியானை பார்த்து கை நீட்டினான். இந்த ஆளு தான் என்ன அந்த குழந்தையோட காலை கட்ட சொன்னாரு. நீங்க அந்த குழந்தைக்கு ஒரு பாடம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாரு. நீங்க அந்த குழந்தைய கொல்ல போறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவன் பேசி முடிச்ச உடனே ஜூஜினியானோட முகம் அப்படியே வெளுத்து போச்சு. எல்லாரை விட அதிகமா அதிர்ச்சியானது சின்வுவே தான். அவ கண்ணு ரத்தம் மாதிரி செவந்து போச்சு. அவன் மெதுவா திரும்பி நேரா ஜூஜினியான முறைக்க ஆரம்பிச்சா. நீதான் லாலக் காலை கட்டினியா? ஜூஜினியான் எதுவும் பேசக்கூட இல்ல. அதுக்குள்ள சின்வுவே அவன் மேல பாஞ்சா. அவனோட சட்டையை பிடிச்சி அவனை பெட்ல இருந்து தரன்னு கீழே இழுத்து போட்டா. நான் அவனை சும்மா ஒரு உதை தான் விட்டேன். ஆனா நீ என் பையன் உசிரையே எடுத்துட்டியா? நீ எப்படி இவ்வளோ கொடூரமானவனா மாறின? என் லாலக்கை என்கிட்டயே திருப்பி கொடு. அவ கத்திக்கிட்டே 2 கையாலையும் அவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சா. இப்ப அவங்க 2 பேருக்கும் இடையில காதலுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்ல. ஜூஜினியான் தன் 2 கையாலையும் அவ கையை எடுக்க ட்ரை பண்ணி துடிக்க ஆரம்பிச்சான். வூவே, இவன் பேச்செல்லாம் கேட்காத. நாம சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நான் மட்டும் இல்லைன்னா உன்னால எப்படி திரும்ப ஸ்விம்மிங் பண்ணிருக்க முடியும்? எல்லாத்தையும் மறந்துட்டியா? அவன் சொன்னதை கேட்டதும் சின்வுவேயோட பிடி மெதுவா தளர்ந்துச்சு. ஜூஜினியான் இந்த கேப்பை யூஸ் பண்ணி தன்னை விடுவிச்சுக்கிட்டான். அவன் வேகமா மூச்சு விட்டுக்கிட்டே தரையில விழுந்தான். ஆனா சின்வுவேயோட அப்பாக்கு இவனோட இந்த பொய் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவர் அசிஸ்டன்ட் கையில இருந்த ஒரு பெரிய ஃபைலை வாங்கி அதுக்குள்ள இருந்த எல்லா போட்டோஸையும் டாக்குமெண்ட்ஸையும் நேரா அவங்க 2 பேர் முன்னாடியும் தூக்கி எறிஞ்சாரு. வாய மூடுறான்னு கத்தினாரு. அந்த 100 போட்டோஸ்லயும் ஹீரோவா எப்பவும் ஜூஜினியான் தான் இருந்தா. ஆனா ஹீரோயினா ஒரு ஃபாரின் பொண்ணு இருந்தா. அந்த போட்டோஸ்ல இருந்த தேதியை பார்த்தா, நல்லா உத்துப்பாரு. அவன் வெளிநாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தப்போ உன்னோட காயம் கூட இன்னும் சரியாகல. நீயே யோசிச்சு பாரு. அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு உனக்காக ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போய் பிச்சை கேட்கிற அளவுக்கு அவனுக்கு நேரம் இருந்துச்சா? அந்த வருஷம் உனக்கு அடிபட்ட உடனே எந்த தடயமும் இல்லாம எஸ்கேப் ஆயிட்டான். நீ இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க மாட்டியோன்னு பயந்துதான் நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சேன். ஆனா அவனோட 2 இனிப்பான வார்த்தையை கேட்டு அவன் சொல்ற எல்லா பொய்யையும் நீ நம்புவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஃபாரின் பொண்ணோட பிசினஸ் எல்லாம் நஷ்டமாகி அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்பவும் உன்கிட்ட ஒட்டிக்க வந்தான். அவனோட காலை அவன் தான் வேணும்னே உடச்சிக்கிட்டு அதை லூசன் மேல பழி போட்டான். உனக்கு நடந்த அந்த பெரிய விபத்து கூட அவன் பண்ண பிளான் தான். எல்லாத்தையும் அவன் தான் திட்டம் போட்டான். முட்டாள் பொண்ணே,
ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போதும் சின்வுவேவோட அப்பா தன்னோட தடியால அவளை ரொம்ப கொடூரமா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியா அவர் பேசி முடிக்கும்போது அவரோட முகம் கோபத்திலையும் ஏமாற்றத்திலையும் அப்படியே வெளுத்து போயிருந்துச்சு. சின்வுவே தரையில விழுந்து மெதுவா பேச ஆரம்பிச்சா. அப்போ நிஜமாவே என்ன காப்பாத்துனது லூசன் தானா, ஜின்யான் இல்லையா? நான் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்? லூசன் தனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான்னு நினைச்சு பார்த்தப்போ அவ மனசு ஃபுல்லா குற்ற உணர்ச்சியால நிறைஞ்சு போச்சு. அவளாவே அவ கன்னத்துல ஓங்கி ஓங்கி அரைச்சிக்கிட்டா. திடீர்னு அவ கை நின்னுடுச்சு. அவ சின் குடும்பத்தை ஆளுங்க பக்கம் திரும்பி அழுதுகிட்டே சொன்னா, அந்த கொள்ளக்காரனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். லேலேவோட சாவுக்கு நான் அவனை கண்டிப்பா விலை கொடுக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அவ உடனே அபார்ஷன் சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ண ஆர்டர் போட்டா. ஜூஜினியான் எவ்வளோ கத்தி கதறினாலும் அவ திரும்ப கூட பார்க்காம அங்கிருந்து போயிட்டா. அபார்ஷன் முடிஞ்சு சின்வுவே வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ வேலைக்காரங்க லேலேவோட ரூமை மறுபடியும் வேற மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்ல இருந்த ஒவ்வொரு பொருளும் அவளுக்கு புதுசா தெரிஞ்சுது. லேலேவோட சாமான்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா. மேடம், நாங்க எல்லாத்தையும் கொளுத்திட்டோம். மிஸ்டர் ஜின்யான் தான் சொன்னாரு. எதிர்காலத்துல வரப்போற வாரிசு எப்படி ஒரு செத்துப்போன குழந்தையோட பழைய சாமானை யூஸ் பண்ண முடியும்? ஒருவேளை பின்னாடி அவனும் இவன மாதிரி பிடிவாதமாவும் கெட்டுப்போய் மாறிடக்கூடாதுன்னு இல்லையா? எப்படி பார்த்தாலும் அந்த குழந்தைய வளர்த்தது அந்த ஆளுதான். பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு. அந்த வேலைக்காரங்க அவளுக்கு ஐஸ் வைக்கிறதா நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சின்வுவேவோட முகம் எப்போ ஐஸ் கட்டி மாதிரி குளிர்ந்து போச்சுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அப்போ இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் லேலேவை அவ்வளோ வெறுப்பா தான் பார்த்திருக்காங்க. அந்த குழந்தையும் சரி லூசனையும் சரி. அவ மனசுக்குள்ள இருந்த அந்த வலி இன்னும் அதிகமாயிக்கே போச்சு. அவ பைத்திய மாதிரி ரூம்ல இருந்த எல்லா பொருளையும் உடைக்க ஆரம்பிச்சா. எல்லாமே சுக்குநூறா உடையிற வரைக்கும் அவன் நிறுத்தவே இல்லை. அப்புறம் அவ பல்ல கடிச்சுக்கிட்டே சொன்னா, உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன். செய் நன்றி வரந்துட்டு முதலாளிக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த சின் குடும்பத்துல இடமே இல்லை. எல்லாரையும் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் அவ அந்த வீடையே தலைகீழா புரட்டி போட்டா. ஆனா நான் விட்டுட்டு போன அந்த டைவோர்ஸ் பேப்பரை தவிர என்னோடதோ இல்ல லேலேவோடதோ ஒரு பொருள் கூட அந்த வீட்ல இல்ல. அவ முழுசா உடைஞ்சு போயிட்டா. நேரா லேலேவோட கல்லறைக்கு போனா. 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம அங்கேயே உட்கார்ந்திருந்தா. அப்படி பண்ணா ஒருவேளை நான் அவளை மன்னிச்சுட்டு திரும்பி வந்துருவேன்னு அவன் நினைச்சா. ஆனா அவளுக்கு என்ன தெரியும், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்பவோ கிளம்பிட்டேன். திறந்த வானத்துக்கு கீழே என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இந்த இடத்த விட்டு எப்பவுமே தூரமா போகலான்னு இருந்தப்போ அந்த பெரிய டாக்டர் அவரோட ஆளுங்களை அனுப்பி என்னை தேடி கண்டுபிடிச்சாரு. எனக்கு உதவி பண்ண அந்த பெரிய மனுஷனை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்துச்சு. ஒரு நாள் இது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் சொன்னதை கேட்டு நான் இன்னும் ஆச்சரியப்பட்டேன். அவர் வெறும் ஒரு பெரிய டாக்டர் மட்டும் இல்ல, முகத்தை பார்த்து எதிர்காலத்தை சொல்றதுலயும் பெரிய எக்ஸ்பர்ட்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சின்வுவேவை முதல் தடவை பார்த்தப்பவே இவ என்னோட வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரா. அதனாலதான் அந்த நேரத்துல அவர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் 3 பகல் 3 ராத்திரி கொற்ற மழையில முட்டி போட்டு உட்கார்ந்து அவ உசிர சாப்பாத்த சொல்லி பிச்சை கேட்டேன். கடைசியா அவர் தன்னோட ரூலை பிரேக் பண்ண வேண்டியதா போச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் அவர் சத்தம் இல்லாம என் வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. வயசானதுனால ஒருவேளை தன் கணிப்பு தப்பாயிடுச்சோன்னு கூட அவர் நினைச்சிருக்காரு. ஆனா அரை வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கேட்டதும் என் கண்ணு கலங்கிடுச்சு. தம்பி, முடிஞ்சதை மறந்துடு. மனுஷன் எப்பவும் எதிர்காலத்தை தான் பார்க்கணும்னு அந்த பெரிய டாக்டர் ஆறுதல் சொன்னாரு. அந்த நாளுக்கு அப்புறம் நான் அவர் கூடவே தங்க ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட இருந்து மெடிசன் கத்துக்க ஆரம்பிச்சேன். எங்க 2 பேருக்கும் ரத்த சம்பந்தம் இல்லைனா கூட சொந்த தாத்தா பேரனை விட எங்க சொந்தம் ரொம்ப ஆழமாயிடுச்சு. ஒரு நாள் லூசன் அந்த பொம்பளை திரும்பவும் வெளியே வந்து உட்காந்துட்டா. ஒருத்தவங்களால இப்படி இவ்வளோ ரோசமே இல்லாம இருக்க முடியும்னு எனக்கு புரியல. குருஜி ஒரு தடவை அவ உசுரை காப்பாத்தினாரு. ஆனா அவ அதுக்கு கொஞ்சமும் மரியாதை கொடுக்கல. இப்போ பிரச்சனை வந்ததும் திரும்பவும் மூஞ்சி தூக்கிட்டு வந்துட்டா. அவளுக்கு வெறும் இமோஷனல் டிராமா மட்டும்தான் பண்ண தெரியும். வா வெளியே போலாம், இன்னைக்கு அவளை நல்ல 4 வார்த்தை கேட்டு துரத்தி விடலான்னு என் சீனியர் சிஸ்டர் வேங் சொன்னாங்க. அந்த பெரிய டாக்டரோட உண்மையான சிஷியான சீனியர் சிஸ்டர் வேங் கோபத்துல திட்டிக்கிட்டே என் கையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போனாங்க. இத்தனை வருஷத்துல நான் கொற்ற மழையில முட்டி போட்டு அவர்கிட்ட பிச்சை கேட்ட அந்த ஒரு தடவை தவிர மற்றபடி அவர் எப்பவுமே தன்னோட ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் வேற யாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஏய், உனக்கு வெட்டமா இல்ல? எப்படி இவ்ளோ மானங்கிட்டு போயிருக்க? என் குருஜியோட ரூல்ஸ் உனக்கு தெரியாதா? நீ இங்க எவ்வளோ நாள் முட்டி போட்டு உட்கார்ந்திருந்தாலும் அவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே மாட்டாரு. எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிடன்னு வேங் கத்துனாங்க. என் முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்திருந்த அந்த பொம்பளை ரொம்ப ஒல்லியாகி பார்க்கவே பரிதாபமா இருந்தா. அவ அலைய குனிஞ்சுக்கிட்டு சீனியர் சிஸ்டர் வேங் திட்டுறதை எதுவும் பேசாம கேட்டுட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் சின்வுவேயோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஒவ்வொரு இடமா அலைஞ்ச அந்த நாட்கள் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் மனசு கொஞ்சம் இலக்கிடுச்சு. சீனியர் சிஸ்டர் வேங் மறுபடியும் அவளை திட்ட போனப்போ நான் அவங்க கையை பிடிச்சி மெதுவா சொன்னேன், சீனியர் சிஸ்டர் விட்டுருங்க, அவளும் ஒரு பாவம்தான். அவ இங்கேயே முட்டி போட்டு உட்காரணும்னு நினைச்சா உட்கார்ந்துட்டு போட்டோம். நான் சொன்னதை கேட்ட உடனே அந்த பொம்பளை திடீர்னு தலையை தூக்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ முகத்தை பார்த்த உடனே நான் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். லூசன், அப்போ நீ நிஜமாவே இங்க தானே இருக்கியா?
சின்வுவேவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில சந்திப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் அவ முகத்தை உத்து பார்க்கலன்னா அவ தான் அந்த அவ்வளோ தைரியமான எனர்ஜெட்டிக்கான ஸ்விம்மிங் சாம்பியன் என்னால் அடையாளமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் மனசுல இப்போ அந்த கொஞ்சோண்டு இறக்கம் கூட அந்த நிமிஷமே காணாம போயிடுச்சு. அவ கண்ணுல தெரிஞ்ச அந்த சந்தோஷத்தை நான் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போறத பார்த்ததும் அவ பதறி போய் உடனே என் முன்னாடி வந்து நின்னா. லூசன், கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என் கூட சின் குடும்பத்துக்கு திரும்ப வந்துரு ப்ளீஸ். அவ சொன்னதை கேட்டு என் மனசுக்குள்ள ஒரு இலக்காரமான சிரிப்பு தான் வந்துச்சு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் பேசாம அவ கூட திரும்ப போயிடுவேன்னு அவ நிஜமாவே நினைச்சிருக்கா. இவளுக்கு இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து தான் வந்துச்சு? மிஸ் சின், எனக்கு சரியா ஞாபகம் இருந்தா நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த டைவர்ஸ் பேப்பரை என் மூஞ்சில தூக்கி போட்டதே நீதான். அது மட்டும் இல்ல, அந்த 5 வருஷம் அக்ரிமெண்ட்டும் லேலேயோட இறுதி சடங்கு அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. சின் குடும்பத்தோட நன்றி கடனை நான் முழுசா அடைச்சிட்டேன். இனிமே நம்ம 2 பேருக்கும் இடையில எதுவும் இல்லை. அதனால தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுன்னு நான் சொன்னேன். சின்வுவே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டா. இந்த 5 வருஷத்தை நீ வெறும் ஒரு நன்றி கடன் அடைக்கிற சொந்தமா தான் நினைக்கிறியா? அவ கண்ணுல ஆச்சரியமும் வலியும் நிறைஞ்சிருந்தது. என் வாயிலிருந்து இவ்ளோ கொடூரமான ஈவரக்கமே இல்லாத வார்த்தைகள் வரும்னு அவளால நம்பவே முடியல. ஆனா பாவம், அவளை உசுருக்கு உசுரா காதலிச்ச அந்த லூசன் என் பையன் லேலே அவனோட கடைசி மூச்சை விட்டு அன்னைக்கே அவனோட சேர்ந்து செத்துட்டான். நமக்குள்ள இருந்தது வெறும் நன்றி கடனான சொந்தம் இல்லைன்னா எந்த பொண்டாட்டி தான் புருஷன்கிட்ட இவ்ளோ கொடூரமா நடந்துப்பா? எந்த அம்மா சொந்த பையனையே தன் கையாலேயே சாவுக்கு தள்ளி விடுவான்னு நீயே சொல்லுன்னு நான் கேட்டேன். சின்வுவே கண்ணிலிருந்து கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சுது. நீ எப்படி இவ்ளோ இறக்கமே இல்லாம இருக்க? லேலே பிறந்தப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னா இருப்போன்னு நீ சொன்னதை மறந்துட்டியா? அவ முகத்துல அவ்வளோ ஆழமான வலி தெரிஞ்சுது. ஏதோ நான் தான் அவளை ஏமாத்திட்டு நடுவழியில தவிக்க விட்டுட்டு வந்த மாதிரி. எனக்குள்ள இருந்த கோபம் மறுபடியும் வெடிச்சுது. அவளுக்கு இன்னும் லேலே பேரை சொல்ல தைரியம் இருக்கா? நான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொன்னேன். நீ சொன்னியே அந்த வார்த்தை லேலே பிறந்தப்ப சொன்னதுன்னு. ஆனா இப்ப சொல்லு, என் லேலே எங்க இருக்கான்? நான் கேட்ட இந்த கேள்வியை கேட்டதும் அவ அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அவளோட உதறு நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. நான் அவ கூட இன்னொரு நிமிஷம் நிக்கிறது கூட தேவையில்லைன்னு நினைச்சேன். நான் சீனியர் சிஸ்டர் வேன் கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து நேரா போயிட்டேன். அந்த மரக்கதவு வேகமா சாத்தின உடனே என் மனசுல இருந்த பாரம் மெதுமெதுவா குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்த கொஞ்ச நாளைக்கே சீனியர் சிஸ்டர் வேங் எப்பவுமே என் கூடவே சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க பல தடவை ஏதோ சொல்ல நினைச்சு, ஆனா ஒவ்வொரு தடவையும் தங்களை தடுத்துக்கிறதை என்னால பார்க்க முடிஞ்சுது. கடைசியா நானே அந்த அமைதியை உடைச்சேன். சீனியர் சிஸ்டர், என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அவ என் முடிஞ்சு போன வாழ்க்கையில ஒரு மோசமான பகுதி, அவ்வளவுதான். அவளோட வலையில 2வது தடவையும் போய் விழற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் சொன்னதை கேட்டு அவங்க முகத்துல இருந்த டென்ஷன் கடைசியா கொஞ்சம் குறைஞ்சது. அவங்க கோபமா கையை இறுக்கமா மூடிக்கிட்டு வெளியே பார்த்து சத்தமா சொன்னாங்க, அந்த பொம்பளை திரும்பவும் என் கண்ணு முன்னாடி வராம இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோ, இல்லைன்னா நான் புதுசா கண்டுபிடிச்ச மருந்தெல்லாம் முதல்ல அவன் மேலே தான் டெஸ்ட் பண்ணுவேன்னு. அவங்களோட அந்த ஓவர் ஆக்டிங்கை பார்த்து என்னால் சிரிக்காம இருக்க முடியல. சின்வுவேவை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள இருந்த அந்த கனமான சோகமான உணர்வு கூட ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு. சின்வுவே இனிமே தோத்துட்டோன்னு விட்டுருவான்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தினமும் அவ ஒரு பெரிய ரெட் ரோஸ் புக்கை எடுத்துட்டு கேட் வெளியே நின்றுட்டு இருந்தா. நல்ல மழையோ புயலோ காத்தோ ஒரு நாள் கூட அவ விடல. நாங்க யாருமே அவளை கண்டுக்கவே இல்லை. ஆனா துரதிருஷ்டவசமா யாரோ அவளை அந்த ஃபேமஸான ஸ்விம்மிங் சாம்பியன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவ தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை திரும்ப அடைய ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றான்னு இன்டர்நெட்ல நியூஸ் பரவிடுச்சு. நிறைய இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா ஆளுங்கள்லாம் அங்க வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் எங்களோட அமைதியான வாழ்க்கையவே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. வேலை வெட்டி இல்லாத சில பேர் செவரை ஏறி குதிச்சு உள்ள வர கூட ட்ரை பண்ணாங்க. நானும் சின்வுவேவும் மறுபடியும் ஒன்று சேரணும்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, நான் இன்னும் அவளை கண்டுக்காம இருந்தா அவ இன்னும் பெரிய சீன் போடுவான்னு. நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா கேட்டை திறந்துட்டு வெளியே வந்தேன். என்னை பார்த்த உடனே அவ கண்ணுல ஒரு சந்தோஷம் மின்னுச்சு. அவ என்னை நோக்கி ஓடி வர நினைச்சா, ஆனா அவளையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேயே நின்னுதா. நான் அவகிட்ட போனதும் அவ முட்டி போட்டு அந்த ரோஜா பூவை என் பக்கம் நீட்டி, லூசின், இது உனக்காகன்னு சொன்னான். நான் அந்த பூவை வாங்குறதுக்கு பதிலா என் மூக்க மூடிக்கிட்டு ஒரு அடி பின்னாடி வந்தேன். அவ ரொம்ப ஆச்சரியமா, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா தானேன்னு கேட்டா. நான் அவளுக்கு எந்த பெரிய விளக்கமும் கொடுக்கல. ரொம்ப கூலா இப்போ இல்லைன்னு மட்டும் சொன்னேன். உண்மை என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு பூ மகரந்தம்னா அலர்ஜி. ஆனா சின்வுவே எனக்கு முதல் தடவை கொடுத்த கிஃப்ட் ரோஜா பூ தான். அதனால எப்பவுமே எனக்கு மூக்கு அடைச்சிக்கும். இருந்தாலும் நான் அவ முன்னாடி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி டிராமா பண்ணுவேன். ஆனா இப்போ நான் அதை இன்னும் பொறுத்துக்க விரும்பல. லூசன், நீ இன்னும் என் மேல கோபமா இருக்கியா? எல்லாம் ஏன் தப்பு தான். அந்த நேரத்துல லாக்லாக்கோட கால் கட்டப்பட்டிருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் அவனுக்கு ஒரு பாடம் கத்துக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். அவனும் என் பையன் தானே. நானே என் சொந்த பையன் உசுரை எப்படி எடுக்க நினைப்பேன்? எல்லாம் அந்த ஜினியானால தான் வந்துச்சு. என்னை ஏமாத்திட்டான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் என் உசுரை காப்பாத்தினான்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையில அவனோட டார்கெட் சின் குடும்பத்தோட சொத்து மட்டும்தான். நீ தான் என்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சு அதனால தான் நான் உன்கிட்ட இவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டேன்.
அவன்தான் வேணும்னு எனக்கும் உனக்கு நடுவுல பிரச்சனையை உருவாக்குனான். அவன்தான் லேலே சாகிறதுக்கான பிளானையும் போட்டான். நான் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். நான் என் குழந்தைய கூட கலைச்சிட்டேன். நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இதை சொல்லிட்டு அவ பின்னாடி இருந்து ஒரு சின்ன பாக்ஸை எடுத்து அதை திறந்தா. அவ குழந்தைய கலைச்சிட்டா, ஜினியான போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாவே இல்லை. மாறா என் உடம்பே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அவ இந்த அளவுக்கு கொடூரமா போவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. முதல்ல அவ ஜினியானுக்காக என் வாழ்க்கையவே நாசமாக்குனா, அப்புறம் லேலே செத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அதே ஜினியான் மேல பழி வாங்குறா. எல்லா தப்பையும் அவனோட தலையில தூக்கி போட்டுட்டா. இந்த முழு சோகத்திலையும் அவ தான் உண்மையான பாதிக்கப்பட்டவ மாதிரி. என்னால இதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியல. நான் ஓங்கி அவ கன்னத்துல ஒரு அறை விட்டேன். இதெல்லாம் சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அந்த அறையில அவ அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஆனா என் கோபம் இன்னும் அடங்கல. நான் கத்திக்கிட்டே கேட்டேன், நீ எப்பவுமே சொல்றதுதான் சரின்னு நினைக்காம இருந்திருந்தா எப்படி அந்த ஜூஜினியான் தான் உன்னை காப்பாத்தினவன்னு அவ்வளோ ஈஸியா நம்பியிருப்ப? அவன் பேச்சை நீ கண்ணை மூடிக்கிட்டு நம்பாம இருந்திருந்தா லாக்க கட்டாயப்படுத்தி தண்ணிக்குள்ள மூச்சடக்க சொல்ற பிராக்டிஸ் பண்ண சொல்லிருப்பியா? நீ அவன் சொல்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா என் பையனை கொல்றதுக்கு அந்த ஜினியானுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கும்? நான் அந்த ஜினியான வெறுக்கிறேன். ஆனா அவனை விட ஒன்னதான் நான் ரொம்ப வெறுக்கிறேன். எனக்கும் லாக்குக்கும் இருந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு முழு காரணமே நீதான். நான் ஒவ்வொரு வார்த்தைய சொல்ல சொல்ல நேரா நின்னுட்டு இருந்த சின்வுவே அப்படியே மெதுமெதுவா கூனி குறுகி போயிட்டா. கடைசியா அவன் முழுசா உடைஞ்சு போயிட்டா. அப்படியே தரையில உட்காந்துட்டா. அவன் முகத்துல கண்ணீரும் சழியும் ஒன்னா சேர்ந்து வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவை நான் அவளை மேல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு காலத்துல இவ்ளோ அழகா அவ்ளோ எனர்ஜியா இருந்த ஒரு பொம்பளை இன்னைக்கு வெறும் ஒரு பரிதாபமான உடைஞ்சு போன மனுஷியா மாறி உட்கார்ந்துருக்கா. அவ அழுதுகிட்டே சொன்னா, எல்லாம் ஏன் தப்புதான் லூசன், ப்ளீஸ் சொல்லு, நீ என்ன மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அவ சத்தம் போட்டு அழுதுகிட்டே என் காலில் விழுந்தா. என் காலை அவளோட 2 கையாலையும் இறுக்கமா புடிச்சுக்கிட்டா. அவ கண்ணுல ஒரே ஒரு விஷயம்தான் இருந்துச்சு, பிச்சை கேட்கற அந்த ஏக்கம். ஆனா எனக்கு அவன் மேல கொஞ்சோண்டு கூட இரக்கமே வரல. நான் ரொம்ப கூலா அவளை என் காலில் இருந்து தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ லாக்க உசுரோட திரும்பி கொண்டு வர முடியுமானா ஒருவேளை எல்லாம் சரியாகலாம். அப்படி இல்லனா இந்த ஜென்மத்துல உன்னோட மூஞ்ச நான் திரும்ப பார்க்கவே விரும்பல. நான் சொன்னதை கேட்டதும் சின்வுவே முகத்துல ரொம்ப ஆழமான ஒரு ஏமாற்றம் வந்துச்சு. இது எப்பவுமே நடக்க முடியாத ஒரு ஆசைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல சின்வுவேவோட அப்பா அங்க வந்தாரு. அவர் என்ன ரொம்ப அசிங்கப்பட்ட மாதிரியும் குற்ற உணர்வோடும் பார்த்தாரு. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. பல்ல கடிச்சுக்கிட்ட சின்வுவேவை ரொம்ப வேகமா இழுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் பெருமூச்சு விட்டுட்டு பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க. அவ தன்னோட லவ்வருக்காக எதை வேணாலும் பண்ற ஒரு உண்மையான பொம்பளைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தன்னோட லவ்வருக்காக சொந்த பையன் உசிரை எடுக்கிறதுக்கு கூட அவ தயங்கலங்கிறது தான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. பெத்த பையனுக்கே இப்படி ஒரு காரியம் பண்ண பொம்பளை நிஜமாவே மனுஷின்னு சொல்லிக்கவே தகுதி இல்லாதவ. சோஷியல் மீடியால எல்லாரும் அவளை ரொம்ப மோசமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா பக்கமும் அவளுக்கு எதிரா ஒரு பெரிய கோபம் வெடிச்சுது. ஸ்விம்மிங் அசோசியேஷனுக்கு அவ பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சதும் அவங்க உடனே ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. அவளை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாங்க. அவளோட எல்லா காம்படிஷன் லைசன்ஸும் கலந்துக்கிற உரிமையும் நிரந்தரமா கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. ஒரு காலத்துல சின்வுவே புகழோட உச்சத்துல இருந்தா. ஆனா பார்க்க அவ எல்லாத்தையும் இழந்துட்டா. அவளோட சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடைசியா அவ தன்னோட அப்பாவோட ஒரு சின்ன உடைஞ்சு போன வாடகை வீட்டுல வாழ வேண்டிய நிலைமை வந்துட்டா. தினமும் சரக்கடிக்கிற பழக்கம் அவளோட பழைய காயத்தை திரும்ப கொண்டு வந்துருச்சு. நிலைமை எவ்வளோ மோசமாயிடுச்சுன்னா அவன் நடக்கிறதுக்கு கூட நுண்டிக்கிட்டு தான் நடந்தா. இந்த விஷயத்தெல்லாம் சீனியர் சிஸ்டர் வாங் இன்டர்நெட்ல படிச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் நான் ஒண்ணு தான் சொன்னேன், இது அவளோட கர்மா. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மெடிக்கல் பிக்ஸ் உலகத்துல தொலைஞ்சு போயிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் டாக்டரா பேஷண்ட்ஸை பார்க்க போயிட்டு இருந்தப்போ வழியில லாக்லாக்கோட கல்லறையில நின்னேன். அப்ப என் பார்வை அவனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே எந்த பேரும் இல்லாம இருந்த ஒரு சின்ன கல்லறை மேல பட்டுச்சு.